கூகுள் மேப் டேட்டா எக்ஸாஸ்டர். இந்த கூகுள் மேப் டேட்டா எக்ஸாஸ்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா, கூகுளில் இருக்க டேட்டா பேஸ் எல்லாமே ஃபில்டர் பண்ணுறதுக்காக இந்த கூகுள் மேப் டேட்டா எக்ஸாஸ்டர் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், யூஸ் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்கிறேன். இதில் வந்து கிராப் நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா. இந்த கிராப் நவ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இங்கே ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்டார்ட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு நீங்கள் எது ரிலேட்டடாக டேட்டா பேஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கான கீவேர்டும் லொக்கேஷன் மட்டும் போட்டீங்க அப்படின்னா அதுக்கான டேட்டா பேஸ் எடுத்துக்கலாம். இங்கே ஆல்ரெடி சாஃப்ட்வேர் கம்பெனி அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. நான் இந்த கீவேர்டை யூஸ் பண்ணிக்கிறேன். நான் லொக்கேஷன் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் இன் சென்னை அப்படின்ற மாதிரி நான் போட்டுட்டேன். இங்கே வந்து ஆட் கொடுத்துட்டு இங்கே நான் சர்ச் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இப்போ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். க்ரோம் ப்ரௌசர் மட்டும் இப்போ ஓப்பன் ஆகட்டும். என்னோட க்ரோம் ப்ரௌசர் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை நான் மினிமைஸும் பண்ணக்கூடாது, க்ளோஸும் பண்ணக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா பேக்கில் இருக்க சேட் ப்ரோ ஸ்க்ரீனை கிளிக் பண்ணிட்டு ரெண்டாவது ஸ்டெப் அவங்களோட இமெயில் ஐடி வேணும் அப்படின்னா அவங்களோட இமெயில் ஐடி கிராப் இமெயில் ஐடின்ற பாக்ஸை நம்ம டிக் கொடுத்துட்டு ஸ்டார்ட் கிராஃபிக் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நமக்கு சென்னையில் இருக்க சாஃப்ட்வேர் கம்பெனியோட டேட்டா பேஸ் ஒவ்வொன்றா ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் அப்படின்ற ஆப்ஷனில் இருக்குங்களா. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியோட நேம், மொபைல் நம்பர், ரிவ்யூ, ரேட்டிங், கேட்டகரி, அட்ரஸ், வெப்சைட், நெக்ஸ்ட் இமெயில் ஐடி, அவங்களோட ஓப்பனிங் டைம், க்ளோசிங் டைம், அடுத்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல், ஃபேஸ்புக், லிங்க்டின், ட்விட்டர் எல்லா ப்ரொஃபைலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு டேட்டா பேஸை ஃபில்டர் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கே வந்து உங்களுக்கு எவ்வளோ கவுண்ட் ஃபில்டர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுண்ட் உங்களுக்கு இங்கே வந்துடும். இது ஸ்டேட்டஸ்ல வந்து எப்போ கம்ப்ளீட்டட் அப்படி இல்லை ஸ்டாப் அப்படின்ற ஆப்ஷன் வருதோ அப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா சேம் இது எல்லாமே எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். இல்லை எக்ஸ்போர்ட் நம்பர் ஒன்லி அப்படின்றது கொடுத்துட்டீங்கன்னா நம்பர் மட்டும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே கைஸ், நம்ம நாளைக்கு வேற ஒரு டூலை பற்றி நம்ம பார்க்கலாம்.